அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் கிட்டத்தட்ட 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்றதுக்கான அப்டேட்டையுமே பார்க்க போறோம். அதற்கான தனியா ஒரு குழுவே அமைச்சு அதற்கான அப்டேட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுடைய பெயர் பட்டியல் எல்லாமே லிஸ்டா ரெடி பண்ணி நாங்க ஆன்லைன்ல நாங்க வெளியிட போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மாவட்ட வாரியா, சரிங்களா? ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, எந்தெந்த வங்கிகளில் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் குறிப்பிட்ட இந்த 10 வங்கிகள்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. இதை பத்தின முழுமையான தகவல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹாப்பி நியூஸா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலா 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி, யாருக்கெல்லாம் இதுல லாபம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக திமுக தனது தேர்தல் அறிக்கையில கூறி சொல்லியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக இந்த நகை கடன்கள் மூலம் பெரும்பாலும் விவசாயிகளே பயனடைந்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும், இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்டு பின்னரே அறியப்படும் என தமிழக அரசு கூறியிருக்காங்க, சரிங்களா? 5 சவரன் வரை நகைக்கடன் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையில் தீபாவளிக்கு விவசாய பெருமக்களும் சாமானிய மக்களும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை அல்லது 40 கிராம் நகைக்கடன் ஆனது தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? யாரெல்லாம் இதுல பயன்பெற போறாங்க அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் இந்த அறிவிப்பினால் நகை கடன் பெற்ற 16 லட்சம் பேர் பயனடைந்தவர். இந்த அரசாணையில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பெரும் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் குறைந்த வட்டியில் தங்க அடமான கடன்களை வழங்குகின்றன. தேர்தல் வாக்குறுதி, அதாவது 2011 2020 டிசம்பர் வரை 6.60 கோடி பேருக்கு 2.64 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நகை கடன் வழங்கியுள்ளன. சட்டசபை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திமுக ஆட்சி அமைந்துள்ளது. நகை கடன் தள்ளுபடி வாக்குறுதியை அக்கட்சி லோக்சபா தேர்தலின் போதும் அறிவித்திருந்தது. இதனால் கூட்டுறவு நிறுவனங்களில் 2018 2019 2020 2021 நிதியாண்டுகளில் வழங்கிய நகை கடன்களை
அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவு வங்கிகளின் மேலாண் இயக்குனர் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் நகை கடன் வைத்திருப்பவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதார் எண் மற்றும் நகை கடன் வைத்தபோது வழங்கிய அசல் ஆவணங்களை எடுத்து வருமாறு கூறி வருகின்றனர். இதனால் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு பட்ஜெட்டில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? நகை கடன்கள் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரனுக்குள் நகைக்கடன் வாங்கிய பயனாளிகளுக்கு நகைக்கடன் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதனால் சுமார் 14.4 லட்சம் பயனாளிகளுக்கு நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையில் நகை கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இது குறித்து கடன் தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களை கண்டறிவதற்கான நடவடிக்கை குழு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதன்படி நகை கடன் வாங்கியவர்களுக்கு பெயர், கடன் வழங்கிய கூட்டுறவு வங்கிகள் தகவல்கள், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் அக்கவுண்ட் எண், பயனாளிகளின் ரேஷன் கார்டு எண், ஆதார் கார்டு எண், முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அரசு சேகரித்து ஆய்வு செய்யறாங்க. அதுல தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் இதுல வந்து சொல்றாங்க. அதாவது தள்ளுபடி. இதுல 2021ஆம் ஆண்டிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடியால் பயன்பெற்றவர்கள் 40 கிராம் மேல் நகைக்கடன் வாங்கியவர்களின் ரேஷன் அட்டையில் நகைக்கடன் முழுமையாக செலுத்தியவர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படாது என தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா இதுபோக கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆதார் எண் கொடுக்காதவர்கள் உள்ளிட்டோருக்கும் நகை கடன் தள்ளுபடி கிடையாது என தமிழக அரசு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த நிலையில் தகுதியுடையவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அஃபிஷியல் ஸ்கீம். ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க கவர்மெண்டோட இந்த ஸ்கீம் எல்லாமே. சரிங்களா? தேங்க்யூ, வெல்கம்.